வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 4ல் இருக்கும்போது தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. கொஞ்சம் வந்து ஜாகிரதை இருங்க. நிலபுலன்கள், வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்துருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து 2, 4 அது வந்து என்னென்னா புதிய வண்டி வாங்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். அது ஒன்று வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ திருமணம் சார்ந்த உறவுகள் வந்து ஏதாச்சும் வந்து நமக்கு தெரிஞ்ச பொண்ணே அமைகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் பிரயாணமான விஷயங்களாமே கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி அதில் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது ஏதாவது லோன் போட்டு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா, நிலபுலன்கள் வாங்குகிற யோகங்களாமே அற்புதமாக இருக்குது. குழந்தைகளும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது ஏதாவது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களை புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாங்கிற எண்ணங்களை கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4, 7 நாளே வந்து மனைவி பேரில் ஏதாச்சும் நிலப்புலங்கள், வண்டி வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ல் இருக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையான வண்டி வாகனங்கள்லாம், ஏன்னா இது வந்து மேஜராக வந்து நிறைய கிரகங்கள் 4ல் இருக்கும்போது 4 சம்மந்தமான விஷயங்கள், அம்மா கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது, வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான புதனும் வந்து உங்களுக்கு வந்து 4லே இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குது. தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நலம் பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு சின்ன மன உளைச்சலோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிரயாணங்கள், சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் மட்டும் புதன் வியாழக்கிழமைகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி சூரியன் வந்து 4லும் புதிய வண்டி வாகனங்கள், நிலபுலங்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன். துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுரம், சூரியன் 11ஆம் அதிபதி 4லும் புதிய நிலபுலங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கும். துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல பிரயாணங்கள், நல்ல அற்புதமான விஷயங்கள் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வாரம். துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் உச்சமாக இருக்கிறார். ஸோ வேலை, ரியல் எஸ்டேட், வண்டி வாகன விற்பனை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கணும். பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாக வந்து ராகு தேசாபத்தில் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கார். ஸோ 5ல் உள்ள ராகு வந்து சுயசாரத்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, சர்ப வழிபாடு இதெல்லாமே ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். குழந்தைகள் மட்டும் கொஞ்சம் சேட்டைத்தனங்கள் அதிகமாக பண்ணுறமான விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும். துலா லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3, 6ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள், கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. துலா லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்தரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4, 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது நிலபுலன்கள் வாங்கலாம், லோன் போட்டு, இல்லைன்னா வண்டி வாங்கணும், ஏதாச்சும் பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்களை கொடுக்கும். சில பேர் வந்து வண்டி வாங்கணும், கொஞ்சம் சர்வீஸ் கொடுக்குற மாதிரி விஷயங்களுமே கண்டிப்பாக கொடுக்கும். துலா லக்னமாக வந்து புதன் தேசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். துலா லக்னமாக இருந்து கேது தேசாபதி, கேது வந்து 11ல் இருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிலபுலன்கள், கேஸு, கோர்ட்டு ஏதாச்சும் இருக்குன்னா இப்போ சொத்து தகராறுலாம் வந்து நிலுவைக்கு வந்து கொஞ்சம் வந்து காம்ப்ரமைஸாக வந்து சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால இப்போ நீங்கள் வந்து பேசி பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து சுக்கிர தேசாபதி, சுக்கிரன் 4ல் இருக்காருங்க. 8ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும் பொழுது
கொஞ்சம் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம் ஓட்டுறது எல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்து ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும் போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா, சாமி நம்மக்கிட்ட பேசுமா அப்படிங்கிறது நிறைய பேருடைய கொஸ்டினாக இருக்குது. ஸோ இது வந்து உண்மையா இல்லையா, எப்படி பேசும் அப்படின்னா வந்து நீங்கள் நினைக்கலாம். இப்போ சாமி வந்து எப்படி பேசணும், ஒரு இன்ட்யூஷன் மூலியமாக தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, யோகியின் சுயசரிதை அப்படிங்கிற ஒரு புத்தகம் எனக்கு கைக்கு வந்தது. அவர் ஒருத்தர் கொடுத்தாருன்னு வச்சுக்கோமே, அவர் கொடுத்தார். ஸோ அதை வந்து படிக்கும்போது நான் ரொம்ப அசால்ட்டாக தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே நான் அதை முழுக ஆரம்பித்தேன். அதில் வந்து நம்ம பாபா படத்தில் வர மாதிரி இந்த காத்தாடி கையில் வர்றது, அதை நடக்க போகிற விஷயங்கள்லாம் முன்னாடி தெரியுது. இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து வந்தாங்க, இவங்க வந்தாங்கன்ற மாதிரி நிறைய மகான்களை பற்றின விஷயங்கள் எல்லாமே அந்த புக்கில் வரும். கொஞ்சம் மேஜிக்காக இருக்குன்னு வச்சுப்போமே. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பிரார்த்தனையில் இருக்கும்பொழுது நான் டெய்லி ப்ரேயர் பண்ணுவேன். ஸோ ப்ரேயர் பண்ணும்போது ஜஸ்ட்டு கூப்பிட்டு பார்ப்போம் வராங்களான்னும் போது அப்போ கிடைச்ச ஒரு ஃபீல் இருக்கு பாருங்க, அது வேறு லெவலில் இருந்தது. ஸோ அது அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியான ஃபீலாக இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் நாம் இறைவனை நினச்சி டெய்லி, இது வந்து ஒரு ப்ராக்டிஸிங் தான். எப்படி வந்து ஒரு குக்கிங் வந்து ஒரு டெய்லி சமைச்சு பழகப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே கைப்பக்குவத்துலேயே அப்படி டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே ஓடும். அதே மாதிரி தான் இறைவனிடம் நீங்கள் பேசணும், இறைவனிடம் ஒன்றணும்னா நீங்கள் நம்பணும். நிறைய பேர் நம்புறதே கிடையாது. நான் 2 பழம் வச்சு 2 வத்தி குத்துனேன், பொட்டு வச்சுட்டேன், பூ வச்சுட்டேன், எனக்கு சாமியெல்லாம் கொடுத்துணும் அப்படின்னு சொல்லிட்டு லேவாதேவி கணக்கும் வியாபாரமும் தான் வந்து இறைவன்கிட்ட பண்ணிகிட்ருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. இறைவன் என்றவங்க வந்து நீங்கள் நம்பிக்கையோடு, அதனால தான் வந்து கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா பலிபீடம்னு ஒன்று வச்சுருப்பான். பலிபீடம்னு நீ எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உன்னுடைய அகங்காரம், உன்னுடைய அந்த ஈகோவெல்லாம் தூக்கி அங்கே பலி கொடுத்துட்டு நீ ஒரு சராசரி ஒரு சின்ன ஆன்மாங்கிறத நினச்சிட்டு நீங்கள் வந்து அங்கே வந்து சரணடைஞ்சின்னா உனக்கு எல்லாமே கிடைக்குங்கிறத சொல்கிறது தான் அந்த பலிபீடம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து மனதார எதை பற்றியுமே நினைக்கக்கூடாது. 1000 பிரச்சனையை போய் சொல்லிக்கிட்டு எனக்கு அந்த பிரச்சனை தீர்வு கொடு, எனக்கு இத்தனை கோடி ரூபா பணம் கொடு, அவன் கார் வாங்கிட்டேன் எனக்கு கார் கொடுன்னு கேட்குறது அர்த்தமே கிடையாது. முதல்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணோன்னா ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணும்போது ஒரு பையன் எப்படி பின்னாடியே லோன்னு அலையிறானோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு இறைவனை அடையணும்னா ஒரு அமைதியாக ஒரு இடத்துல ஒரு 15-20 நிமிஷம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இறைவன் இருக்கிறத நம்புங்க. அது ஒரே இறைவனை பிடிக்கணும். சில பேர் வந்து 10 சாமி வச்சுருப்பான். 10 சாமி வச்சுக்கிறது தப்பு இல்லை. ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது ஒன்றாயிரும், அது வேறு விஷயம். ஆனால் அந்த இறைவனுங்கிற ஒரு சாமி, அது முருகனோ துர்கையோ எதை வேணா இருக்கட்டும், ஸோ ஈஸ்வரனோ எதை வேணா இருக்கட்டும், ஒரு ஒளி பிம்பமாக கூட நினச்சிக்கணும். ஆனால் அது டெய்லி நினைக்கணும். டெய்லி நினச்சி அந்த பர்டிகுலர் டைம், அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். அதனால தான் வந்து பாருங்கள், இஸ்லாம்லேயும் சரி கிறிஸ்தவத்திலையும் சரி நம்ம கம்யூனிட்டி ஹிந்து கம்யூனிட்டிலையும் சரி பர்டிகுலர் டைமில் வந்து ப்ரே பண்ணி பழகுங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்துலேருந்தே வகுத்துருக்காங்க. 4:30 மணி ஜபத்துக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லி பைபிளில் இருக்குது. அதிகாலையில் வந்து துவா பண்ணுறவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பவர்ஸ் கொண்டுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கின்ற அத்தனை வேலும் ஜெயம்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைமை ஃபிக்ஸ் பண்ணி இறைவன் அங்கே இருக்கிறதா நினச்சி உட்காந்து ப்ரேயர் பண்ணி பாருங்கள். இறைவன் உங்களிடம் கண்டிப்பாக பேசுவார். எப்படி பேசுவார்னா உங்களால் உணர முடியும். அவரை பார்க்க முடியுமானா எனக்கு தெரியாது, ஆனால் உணர முடியுமா கண்டிப்பாக உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் இறைவன் வந்து உங்களுக்கு வந்து வேறு விதமாக ஒரு மனித ரூபத்தில் வந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பாருங்கிறது வந்து மறுக்க முடியாத உண்மை. என் வாழ்க்கையில் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இறைவனை கண்மூடித்தனமாக, அது எப்படி தெரியுங்களா, டேம் ஷியூராக நம்புகிறோம். அந்த மாதிரி வந்து மனதால் இறைவனை வந்து நம்பும்போது கண்டிப்பாக இறைவன் வந்து உங்கள்கிட்ட வருவார், பேசுவார், உங்களோட காண்டாக்டில் இருப்பாருங்கிறது உண்மையான விஷயம். பண்ணி பாருங்கள். அற்புதமாக உங்களுக்கு வந்து அடுத்த தளத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையுமே இறைவன் கொடுப்பாருங்கிறது உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.